அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு படத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த படத்துடைய பேர் அக்யூரி த ராத் ஆஃப் காட். இந்த படத்தை நான் என்னோடய காலேஜ் டைமில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்துடைய டைரக்டர் பேர் வெர்னர் ஹெர்சாக். இந்த படம் 1972 ஜெர்மன் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அதாவது ஸ்பெயினில் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு கான்செப்ட் என்னென்னா எல்டராடோ அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரம் மொத்தமுமே தங்கத்தால் ஆனது அப்படின்னும், அங்கே வாழ்கிற மக்கள் உடுத்துகிற உடை முதல் கொண்டு எல்லாமே தங்கமாக இருக்கும் அப்படின்னும், அந்த நகரம் அமேசான் காடுகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கதையில் என்ன நடக்குதுன்னா, 1560வது வருஷம் ஒரு படைத்தளபதி, அந்த படைத்தளபதியோட பேர் தான் அக்யூரி. அவர் தன்னோட நாட்டை சேர்ந்த ஒரு 400 பேரை, சில படை வீரர்கள், சில மக்களை அடிமைகளாக கூட்டிகிட்டு அமேசான் காடுகளுக்குள்ளே போகிறாங்க. போய் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தையே ஆள்ற மாதிரி ஒரு பேரரசை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க தங்க நகரத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இப்போ ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வழக்கமான ஒரு அட்வென்ச்சர் படத்தில் என்ன இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. அதுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஒரு கேரக்டர் வரும், ஹீரோ. அந்த ஹீரோ அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அதிலேருந்து தன்னோட நண்பர்கள் அந்த குழுவை காப்பாற்றி கடைசியில் தன்னோட இலக்கை அடைவாங்க. அதுதான் அந்த படத்துடைய கதையாக இருக்கும், ஒரு வழக்கமான ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம். பட் இந்த படம் அதுலேருந்து எப்படி மாறுபட்டு இருக்குன்னா, ஒரு சராசரி மனிதர்கள், இப்போ நம்மளாம் இருக்கோம், ஒரு சராசரி மனிதர்கள் நிஜமாலுமே காட்டுக்குள்ளே போகும்போது அந்த பயணம் எப்படி கடுமையாக இருக்கும், இயற்கைக்கு முன்னாடி மனிதனோட சக்தி எப்படியெல்லாம் கஷ்டப்படும். ஸோ அதை சொல்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ அவங்க போகிற வழியில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. பசி, காற்றடிக்கிறது, அவங்க ஒரு ஆற்றை கடக்கும்போது அந்த வெள்ளம், இந்த மாதிரி உண்மையாக நம்ம காட்டுக்குள்ளே போனால் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவோம் அதை தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் ஹீரோவோட பேர் தான் அக்யூரி. அவன் படைத்தளபதி. அவன் தான் இந்த இந்த மக்களை, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவான். அவன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னால், தன்னைத்தானே ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிற ஒரு சர்வாதிகாரி. ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறது தான் ரூல்ஸ், அதை தான் நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அந்த எல்டராடோ அப்படிங்கிற ஒரு தங்க நகர உண்மை இருக்குது, அது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப க்ரீடியாக, ரொம்ப பேராசையாக அந்த மாதிரி ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன், கண்டுபிடிச்சி ஒரு பேரரசை கட்டமைப்பேன், அந்த பேரரசு கீழே தான் மொத்த உலகமும் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பேராசையான ஒரு கேரக்டர். ரொம்ப ஒரு சேடிஸ்ட், ஒரு டிக்டேட்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க போக போக அவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, சாப்பாடு தீர்ந்து போகுது, அடிமைகளாக வராங்க. அவங்களுக்கு சேவை செய்ய வர சில பீப்புள் ஸ்லேவ்ஸாக கூப்பிட்டு வராங்க, சில இண்டிஜியஸ் பீப்புளை, அந்த ஊரோட பூர்வக்குடி மக்களை. ஸோ அவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அங்கே என்ன சொல்கிறது, அவங்க அந்த குழுவில் வர அதிகாரிகளுக்கு, அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது. ஆனால் அந்த அடிமைகள், அவங்களுக்கு சேவை செஞ்ச வந்த மக்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போய் அவங்க ஒவ்வொரு அரிசியாக தேடி சாப்பிட்றதும், கையில் கிடைக்கிறது சின்ன உணவு கூட தேடி சாப்பிட்றதும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க போக போக ஒவ்வொரு கஷ்டமாக ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு சாப்பாடு கம்மியாகுது, குடிக்கிற தண்ணி, என்ன தான் அந்த காடுகளில் தண்ணி இருந்தாலுமே சுத்தமான குடிநீர் இல்லாமல் போகுது. ஸோ அப்படி இருக்க அவங்க கூட வர்ற சில பேரே நம்ம இந்த பயணத்தை பாதியில் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஆக்சுவலாக ஹீரோ ஒரு ஆன்டி ஹீரோ, வில்லன். இந்த படத்தோட வில்லனே அவன் தான். ஸோ அப்படி சொல்கிறவங்க எல்லாத்தையும் கழுத்தை வெட்டி கொண்டுடுறான். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஸோ இப்படியே ஒவ்வொரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணி போகும்போது கடைசியில்
எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அந்த ஹீரோ மட்டும்தான் உயிரோடு இருக்கான், அக்யூரி. அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கான். எல்லோரும் செத்து போனதுக்கப்புறமே கூட அவனால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. எல்டராடோ அப்படிங்கிற ஒரு அந்த நகரம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிப்பேன், உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பேரரசை நான் கட்டமைப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விடாமல் அப்படியே இருக்கான் எல்லாம் செத்து போனதுக்கப்புறம். கிளைமேக்ஸ் அதுதான். ஒரு டைலாக் சொல்லுவான், என்னென்னா, எல்டராடோ இருக்குது, நான் தான் வந்து கடவுள், நான் வந்து அதை கண்டுபிடிச்சி ஒரு பேரரசை கட்டமைப்பேன், அதுக்கு கீழே தான் வந்து இந்த மொத்த உலகமே இருக்கும் அப்படிங்கிற அந்த டைலாகை சொல்கிறதோட இந்த படம் முடியும். ஆனால் அவன் அந்த டைலாகை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க போன அந்த படகுல இருக்க எல்லோரும் செத்துருப்பாங்க. குரங்குகள், அந்த சில குரங்குகள் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே, அது எல்லாமே வந்து அவங்க செத்து போனது, அவங்க கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி விளையாடிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு நடுவில் நின்றுட்டு அவன் அந்த டைலாகை பேசிகிட்டு இருப்பான். ஸோ இதுதான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை வாய்ப்பு இருந்தால் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.